நான் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் எல்லாம் பார்க்க போவேன். அப்போ நான் இதே மாதிரி கடன்னு பேசும்போது சந்திரசேகர் அப்படி பார்த்துட்டு, சார் நீங்கள் எப்படி சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என் பையன் பேசவே மாட்டேன்றான் சார் அப்படிம்பாரு. அப்போ சொல்லுவார், சார் நான் அவனை வர சொல்கிறேன், நீங்கள் அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவனை கொஞ்சம் நல்லா சகஜமாக பேச வைங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை வீட்டிலேருந்து வர வைப்பார். வர வச்சு, விஜய் இது மாதிரி சார் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கணும், கொஞ்சம் பேசிக்கிட்டு இவர் ரூமை விட்டு வெளில போயிடுவார். ஓகே. நாங்கள் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நான் விஜயை வந்து பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருப்பேன். என்ன விஜய் அந்த ஹீரோயின் என்னாச்சு அந்த சீனில் அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பேசுவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமாம் இல்லை அப்படி தான் பதில் சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர சங்கோஜியாக இருந்த விஜய் வந்து திரையில் பார்க்கும்போது வேற ஒருத்தராக நிற்கிறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர பிரமிப்பு. அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக அப்பப்போ விஜயை நான் மீட் பண்ணுவேன், ஃபோன்லேயும் கூட பேசுவார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். என்ன சார் என்னை நல்லா கழுவி ஊற்றுறீங்க சார் அப்படின்லாம் பேசுவார். ஆமாம், விஜய் அவர்களுடைய நடிப்பை ரொம்ப ரசித்தேன் சார். நீங்கள் அதை ரசிச்சிங்களா? ஐயோ அற்புதம், அல்டிமேட். இந்த படத்தை நாம் வந்து ஓரளவுக்கு ரசிக்க முடியுது, கொண்டாட முடியுதுன்னா விஜய் மட்டும்தான் காரணம். இதே வந்து வேறு நடிகர் நடித்து இந்த படம் வந்திருந்ததுன்னா வாஷ் அவுட் ஆகிருக்கும், முதல் ஷோவே வாஷ் அவுட் ஆகிருக்கும். இன்றைக்கும் மக்கள் போய் உட்கார்றது என்னென்னா அந்த விஜயினுடைய துள்ளலான நடிப்பு, அவருடைய அழகு, இத்தனை வயசில் அவரை வந்து இன்னமும் நம்ம ஒரு சின்ன பையனாக தான் பார்க்குறோம். அப்படி ஒரு வேகம் இருக்குது அவர்கிட்ட. படம் முழுக்க அவரை ரசிச்சுட்டே இருக்கலாம், அப்படி இருந்தது. முக்கியமாக அந்த லியோ கேரக்டர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் படத்தில் வருது. அது இன்னும் கூட கொஞ்சம் நிறையா வந்திருக்கலான்னு நமக்கு தோணுச்சு. ஒரு நல்ல கதையை மிஸ் பண்ணிட்டாங்கங்க. அவன் என்ன சொல்கிறா, என்னை கொன்னா யாரையுமே விட்டுறாதன்னான்ற அங்கேருந்து ஒரு கதை ஸ்டார்ட் ஆகி தானே போயிருக்கணும். அங்கே விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் அவர் எங்கேயோ போய் அடக்கிறாரு. இன்னும் நான் பல காட்சிகளில் விழுந்து விழுந்து சிரித்தேன். மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, அது ஆடியோ லான்ச்சை தாண்டி தளபதி திருவிழா, அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ நீட்டாக நடந்தது அந்த ஃபங்க்ஷனு. ஒரே ஒரு சின்ன கரும்புள்ளி அப்படின்னா அந்த கூட்டத்தில் அந்த ஒருத்தரை தூக்கி அந்த தாவேக்கக்கூடிய காட்டினது தான் வந்து அங்கே உள்ள மக்களே நம்ம கூட 2-3 பேர்லாம் பேசினாங்க வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ எந்த சலசலப்பும் இல்லாமல், ஒரு வாட்டர் பாட்டிலில் கீழே விழுந்ததுனா கூட அதை எடுத்து போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அது அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்தந்த வழிகளில் அவங்கவுங்க நிறுத்தி வச்ச கார் பார்க்கிங் கிட்ட போகிற வரைக்கும் அவ்வளோ நீட்னஸ் இருந்தது. அதில் அதே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கொடியை காட்டினது ஒரு சின்ன கரும்புள்ளி ஆயிடுச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் மேலே வழக்கு இருக்குது, ரைட், ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ வருமானம் கிடைச்சது, எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது, அப்படியே அரங்கமே ஃபுல்லாகி போயிருந்தது. சில பேர்லாம் சில பின்பக்கம்லாம் அந்த கேலரிலாம் எடுத்து கூட்டமே இல்லை, அரங்கம் நிறைஞ்சு போச்சுன்றீங்க. மலேசியா ரெக்கார்ட் புக்கில் வந்து இது பதிவாயிடுச்சுன்றீங்க. ஆச்சா போச்சா ஏன் அப்படிலாம் போய் சொல்கிறீங்கன்னாங்க. ஏங்க மேடை இப்படி இருந்தால் பின்பக்கம் எப்படி இருந்துங்க பார்க்க முடியும்? இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னா 360 டிகிரியில் எங்கே வேணாலும் உட்காரலாம். வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பின்னாடி இருக்கிற கேலரி இது வாங்கினா அதை விற்றுருந்தா கூட டிக்கெட் வித்துட்டு இருக்குன்றாங்க. வந்து அதை போட்டிருந்தா கூட நாங்கள் விஜய் பேச்சை கேட்கறதுக்காக பின்னாடி உட்காந்துருப்போம் ரேஞ்சில் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான மலேசிய தமிழர்கள் விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி நடத்துனதுல இந்த மாலிக் ஸ்ட்ரீம் 54 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு தகவல் நமக்கு வந்து. 54 கோடி பெரிய காசு வந்து. அந்த 54 கோடியிலிருந்து ₹1 ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கோ அல்லது ₹1 விஜய்க்கோ கிடையாது. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தை வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய தொகை கொடுத்து மலேசியாவில் வந்து அவங்க தான் வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, வெளியீடு உரிமை வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வச்ச கோரிக்கை என்னன்னா, ரைட்டுங்க நாங்கள் பெரிய தொகைக்கு இதை வாங்கிட்டோம், ஆடியோ லான்ச் வச்சிங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுதான் உண்மையான காரணம். அதே சமயத்தில் இங்கே ஆடியோ லான்ச் நடத்தினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு தெரியும். வந்து விஜய் சொன்ன மாதிரி தான் வந்து ஏற்கனவே என் படத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில வந்து படம் தயாரிக்க வந்திருக்கீங்களே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நான் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை கேட்டேன். ஓகே நாங்கன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் ஆகட்டும் இதுவாகட்டும் எந்த விழா நடத்தினாலும் அதில் ஒரு சலசலப்பு நடக்கும். இப்போ இருக்கிற நேரத்தில் எங்கே தமிழ்நாட்டில் மூலையில் வச்சாலும் அது ஒரு பெரும் பேசும் பொருளாமாகும், அதுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகும்னு தெரிஞ்சது. ஓகே, மலேசியாவில் ஒரு 54 கோடி ரூபாய் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷன். இதுலேயே லாபம் அடிச்சாச்சு வந்து. இதுக்கப்புறம் படம் ஓடுறது இருக்கு இல்லைங்களா, அது அத்தனையும் போனஸ். இது ஒரு புத்திசாலித்தனமான வியாபாரம் கூட சொல்லலாம். விஜய் அண்ணாவோட கடைசி படம் 7 நாளில் ரிலீஸ் ஆகி அவர் ஃபார் எவர் சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. அவரோட படம் எப்போ வந்துச்சு, நம்ம அந்த ஏஜில் என்ன பண்ணிட்டு இருந்தோங்கிறதும் பேரலாக பார்க்குற அளவுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு குட்டி சென்ட் ஆஃபாக நம்மளோட சைடில் இருந்து ஃபார் த நெக்ஸ்ட் 7 days எவ்ரி டே சம்திங் இன்ட்ரெஸ்டிங் பிட்வீன் விஜய் அண்ணா அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ் வந்து
நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது நம்மளால முடிஞ்ச ஒரு குட்டி சென்ட் ஆஃப் டு மை டியர் விஜயன். அதிமுக திமுக வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு நாம் தமிழர் மட்டும்தான் ஒரு வாய்ப்பா இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இன்னொரு வாய்ப்பா வரும்போது விஜய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போயிடுறாங்க. விஜய் வந்து ஒரு ஸ்டாராவும் இருக்கிறதுனால, அப்ப நம்பர் 1 ஸ்டாராவும் இருக்கிறதுனால இப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒரு இளைஞரா இருக்கிறதுனால இன்னும் பெருசா அவர் வந்து கிறிஸ்துவ பின்புலம் இந்து பின்புலம் ரெண்டுமே கொண்டதுனால அந்த மாடரேட்டா இருக்கக்கூடிய குரூப்புகளுக்குலாம் ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் தீவிரமா இருக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. பட் ஓகேப்பா நம்ம பையன் பண்ண ஒரு மாடரேட்டா இருக்கும், ரெண்டு பக்கம் ஆறுதலா இருக்கும். ஸோ இப்படி பல இடங்கள்ல வந்து ஓட்டு போறாரு, ஓட்டு பெறாரு. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் வந்து ஓட்டை பறிக்காத கட்சியே கிடையாது. ரைட் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் ஃப்ரம் பிஜேபி அண்ட் ஃப்ரம் என்டிகே, விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சிகளும் ஓட்டு எடுக்கு. நானும் கடக லக்னம், விஜயும் கடக லக்னம். அதனால அப்படி இருக்கிறோமோ என்னமோ தெரியல. நீங்க செல்லம்மா அவர் என்னமா கூப்பிடுவீங்க? நான் ஜோன் கூப்பிடுவேன். அப்படிங்களா? ஏன் அந்த வார்த்தை? ஜோசப். அப்படி அதனால ஜோன் கூப்பிடுவீங்க இன்னி வரைக்கும்? ஆமாம். ஆல்ரைட், சூப்பர்.